வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நம்ம பயிற்சி பட்டறைக்காக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது. நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய ரெக்வெஸ்ட் வந்துருச்சு எனக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட்டை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணினாலும் சரி, இல்லை சிஸ்டமில் ரெடி பண்ணுறவங்க ஒன்று ஷேர் ஃபிலிமோரா இல்லை ப்ரீமியர் ப்ரோ, என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேரில் உள்ளே போகும்போது நம்ம நார்மலாக நம்மளோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ஒன்று மட்டும்தான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ இதுக்கு முன்னாடி நார்மலாக எல்லா வீடியோக்குமே 16:9 கொடுத்துருப்போம். பட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 ஆர்எல்ஸ் 9:60 இந்த 2 ரேஷியோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் போய்ட்டு கிரியேட் நியூ கொடுக்குறேன் இல்லையா. கொடுக்கும்போதே எனக்கு இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேட்குது இல்லையா. கேட்கும்போது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இதில் நம்ம 9:16 அண்ட் 1:1 இந்த 2 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த 2 ஃபார்மேட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ரெடி பண்ணியிருக்கீங்க. ரெடி பண்ணி நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ஷார்ட் வீடியோவை அதுவே எடுத்துக்கோங்க. மொத்தம் இந்த ஷார்ட் வீடியோவுக்கு 3 கண்டிஷன் தாங்க ரொம்ப முக்கியமான கண்டிஷன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16 ஆர் 1:1 இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ 1 நிமிஷத்துக்குள்ளார இருக்கணும். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகை நம்மளோட டைட்டில்லையும் சரி டெஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்ம ஆட் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோன்னா போதும். நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்னா ஷார்ட் வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 9:16 ஆர் 1:1 இது 2ல் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட வீடியோவை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் 9:16. ஸோ இப்போ நாம் அந்த வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா, என்னோடய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிடுறேன். என்னோடய யூடியூப் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டேன். யூடியூப்பில் ஓப்பன் பண்ணின உடனே இங்கே நம்மளுக்கு ஹோம் எக்ஸ்ப்ளோரர் ஒரு 4 ஆப்ஷன் கீழே இருக்கும். இதில் இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரியேட் ஷார்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தோடனே இந்த பேஜில் நீங்கள் டேரெக்டாகவே வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இங்கேருந்து நம்ம கேமரா பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இங்கே இந்த சைடில் இருக்கிற கேலரி பட்டனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இதில் உங்களுக்கு என்ன வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை இதிலேருந்து நீங்கள் இப்போ நான் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நீங்கள் இப்போ ஆக்சுவலாக இதில் தான் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் இதில் போய் உங்களுடைய சாங் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் ப்ராப்பராக அப்படின்னு உங்கள் சேனலோட நேம் ஏதாவது ஒன்று நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணி என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இதை டன் கொடுத்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். சரியா, வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைட்டில். இந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா வடிவேல் மீம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே ஒரு ஹேஷ்டேக் ஒன்று ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் ஹேஷ்டேக் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியங்க. இந்த ஹேஷ்டேக் கொடுக்கலைன்னா உங்களுக்கு அது ஷார்ட் வீடியோவாக கன்வெர்ட் ஆகாது. செலக்ட் ஆடியன்ஸில் போய்ட்டு இது கிட்ஸுக்கான்னு கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லிடுறேன் நான். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. இதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை அப்லோட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோடனே இந்த லைப்ரரியை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே உங்களோட வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ வச்சுருக்கேன் இல்லையா. இதில் அந்த 2 நிமிஷம் இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் தம்பனையில் தான் தெரியுது. இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு அந்த ஷார்ட்ஸ் லோகோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி முடித்த உடனே அதை நோட்டிஃபை பண்ணுங்கள். நார்மல் வீடியோ இருக்குன்னா நம்மளோட தம்பனையில் மட்டும்தான் தெரியும். இது ஷார்ட்ஸ் வீடியோ வந்ததுன்னா கீழே நம்மளுக்கு ஷார்ட்ஸோட லோகோவும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத. ஸோ எனக்கு இது இங்கே அப்லோட் ஆகி முடிய போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. அப்லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்கே கீழே நம்மளுக்கு ஷார்ட்ஸ் லோகோ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை எடிட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இன்னும் டேக் எல்லாமே எதுவுமே கொடுக்கல இல்லையா. நான் இப்போ எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இங்கேயும் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ஆட் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணி முடிச்சுருங்க.
அப்படியே பேக் போயிருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். கீழே சேவ் ஆப்ஷன்லாம் கிடையாது நம்மளுக்கு. லொக்கேஷன் ஆட் பண்ணுறீங்கன்னா லொக்கேஷன் ஆட் பண்ணிடுங்க. டேக்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே டேக்குமே கொடுக்கலாம். ஸோ நான் டேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வீடியோ ஷார்ட்ஸில் வந்துருச்சுங்க. இப்போ அதை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அது ஷார்ட்டில் தான் ப்ளே ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, ஷார்ட்டில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு குயிக் வியூ பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்டை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்கள் சுரேஷ், நம்ம பயிற்சி பட்டறைக்காக. பாய்.